ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் வாசிப்போமாக. Let's all read the promise that God has given us, the Jeremiah chapter 1 and the second part of verse 18. நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்புத்தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். Today I have made you a fortified city, an iron pillar and a bronze wall. இன்று ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வெண்கல அலங்கமும் ஆக்க விரும்புகிறார். Today God desires to change us as a bronze wall in this world. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? Hallelujah. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உலோகங்களை வைத்திருக்கிற கோல்டு, சில்வர், வெண்கலம். God has different kinds of metals in this world like gold, silver and bronze. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு விதத்திலும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். God desires to bless his children in different ways. இந்த உலக மனிதர்கள் ஒரு வெற்றியின் பாதையிலே செல்லுகிறவர்களுக்கு கோல்ட், சில்வர் and bronze மூன்றையும் வைத்திருக்கிறாங்க. The people of this world have different kinds of medals for the people who win, like gold, silver and bronze. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆமென், மூன்றாவது இடத்தை பிடிக்கிறவங்களுக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கறாங்க, முதல் பரிசை கொடுக்கறாங்க. But we see that they give the person who wins the third prize the first prize. அத bronze, அதாவது வெண்கலத்தை கொடுக்கிறார்கள். They give bronze to the person who முதல் wins the வெற்றியை third. கொண்டாடுகிறது யார் என்று சொன்னால் வெண்கலம் தான். The first person who celebrates victory is the one who wins bronze. கோல்ட் கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு முதல் கோல்ட், அவங்கள வெற்றி யாரும் கொண்டாட முடியாது. பிரான்ஸ் ஜெயிச்சவங்க தான் அந்த முதல் கொண்டாட்டத்தை கொண்டாட முடியும். Even if a person wins gold, they cannot celebrate the victory first, but the one who wins bronze celebrates the victory first. உங்களை கர்த்தர் வெண்கல அலங்கமமாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், if God desires to change you as a bronze wall, ஏதோ ஒரு திட்டம் உண்டு, there is a purpose, ஏதோ ஒரு காரணம் உண்டு. there is a reason. ஆண்டவரே, என்னை நீர் ஆண்டவரே வெண்கல அலங்கமமாய் நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, change me as a bronze wall, Lord. கர்த்தர் இந்த நாளிலும் எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெண்கல அலங்கமமாக்கி தம்முடைய சமுதாயத்திற்கு, சபைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று சொன்னால், today how does God desire to change his people as a bronze wall and keep them as a blessing in this society? கடந்த வாரத்திலே ஜெயம் கொள்ளுகிறவனை சபைக்கு தூணாய் நிறுத்துவேன். Last week he said that he will establish a person who is victorious as a pillar for the church. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல அலங்கமமாக்கி அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய கூடாரத்திற்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். Today God says that God will establish them as a bronze wall and will keep them as a blessing for his church. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் வழி நடந்து போகும் பொழுது, when the people of Israel walked through the desert, ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின நோக்கமே, the reason why God delivered them from slavery, தேவனை தொழுது கொள்வதற்காக, to worship God. தேவனை தொழுது கொள்வதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. There was no place to worship God. ஆனால் அப்பொழுது ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு, But in those days God chose a people, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு டேபர்னக்கலை உண்டாக்கும்படி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். God chose his people that they will build a tabernacle for him. அந்த இடத்திலே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். God gave them grace to worship him in that place. அந்த இடத்திற்கு ஜனங்களை ஆண்டவர் எப்படி வர சொன்னார் என்று சொன்னால், how did God say these people should come to the tabernacle? மோசேயிடத்திலே ஆண்டவர் சொன்னார், God told Moses, ஜனங்களிடத்திலே சொல், tell the people, பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வர சொன்னார். he told them to bring gold and silver. அது மாத்திரமல்ல, அதோட கூட வெண்கலத்தையும் கொண்டு வான்னு சொன்னார். not just that, also to bring bronze. Praise the Lord. Praise God. Hallelujah. Amen. ஆண்டவர் வெண்கலத்தை கொண்டு பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். God desires to use bronze and bless it. அதை நாம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள் வரை வாசிக்க முடியும். We read that in Exodus chapter 25 verse 1 to 3. வாங்க வேண்டிய காணிக்கையாவது பொன்னும் வெள்ளியும் வெண்கலம் போதும், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. These are the offerings you are to receive from them, gold, silver and bronze and many more. ஆமென். இன்னும் பல உண்டு, ஆனால் இப்பொழுது உங்களை கர்த்தர் வெண்கல அலங்கமமாய் மாற்ற விரும்ப காரணம், there are many more things here, but why the reason God desires to change you as a bronze wall? அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே உன்னை பயன்படுத்துவதற்காக, to bring you and to use you in his presence, in his church and in his tabernacle. இதுவரை நீங்கள் ஒருவேளை பயன்படாமல் ஒரு பாத்திரமா இருந்திருக்கலாம். maybe you were not being used.
நீங்கள் பிரயோஜனமற்றவர்களா இருந்திருக்கலாம். You might be useless till now. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், உன்னை நான் வெண்கல அலங்கமமாக்குவேன். But today God says that I will change you as a bronze wall. எப்படி? How? பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வருவது போல வெண்கலத்தையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். Just like how you bring gold and silver, bring bronze. ஏன் ஆண்டவர் வெண்கலத்தை கொண்டு வர சொன்னார்? Why did God say that you have to bring bronze? ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருந்தது. There is a purpose God had. அதாவது கட்டடத்திலே அமைத்து கட்டடத்தை தாங்குவதற்கு பில்லர் தேவை, தூண் தேவைப்பட்டது. To support the building there was a pillar that was needed. ஆனால் கூடாரத்தை சீரமைப்பதற்கு, கூடாரத்தை ஆமென் ஹல்லேலூயா ஒன்றிணைத்து சேர்வதற்கு கொக்கி வேணும். But to bring the tabernacle together and to hold it together, there are hooks that are required. அந்த கொக்கி இருந்தாதான் அந்த கூடாரம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். Only if the hooks are there, it can hold it together and make it strong. அதுக்காக தான் கர்த்தர் வெண்கலத்தை ஆமென் ஆலயத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். That is why God asked to bring bronze into the temple. யாத்ராகமம் 26 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்தால் தெரியும். 50 வெண்கல கொக்கிகளை செய்து ஒரே கூடாரமாக அதை இணைத்திடுவாயாக. Then make 50 bronze clasps and put them in the loops to fasten the tent together as a unit. அங்கே எதை காட்டுகிறேன்னு சொன்னால், வெண்கலம் எதை காட்டுகிறேன்னு சொன்னால் இணைப்பை காட்டுகிறது, ஒரு மனதை காட்டுகிறது. What does bronze signify here? It signifies unity and oneness. கர்த்தர் உன்னை சபைக்கு கொண்டு வர நோக்கமே காரணம் ஒரு மனதின் ஆவி ஏற்படுத்துவதற்காக. The reason God desires to bring you to the church is to bring oneness in His ஒருவேளை temple. பிரிவினின் ஆவிகள் கடந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே. There might be spirits of separation in your lives. ஆனால் சபையிலே கர்த்தர் உங்களை இணைத்த நோக்கம், ஆண்டவரே என்னை ஒரு கொக்கியாய் வைத்திருப்பதற்கு காரணம் மற்றவர்களோடு இணைந்து செயல்படுத்துவதற்காக. But the reason God has brought you into this temple is to be united into the kingdom of God. பிரிவினையோ குறை சொல்லுகிற ஆவியோ என் வாழ்க்கையிலே இல்லாதபடி இணைத்து செல்லுகிற ஒரு ஜீவியத்தை என் வாழ்க்கையிலே நீர் கொடுக்க விரும்புகிறீர். Separatedness and loneliness and complaining should not be there, but to bring unity and oneness in our lives. அதற்காக தான் என்னை ஆண்டவரே வெண்கலமாய் ஆக்கியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, that you have made me bronze because of that. கர்த்தர் உன்னை பயன்படும் பாத்திரமாக ஒரு கொக்கியாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank God that because He has made you as a bronze class. ஒரு தூணாய் நிறுத்தியிருக்கிறார், அது ஆலய கட்டடத்தை தாங்குவதற்கு. He has established you as an iron pillar to support the building. ஒரு கூடாரமாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த கூடாரத்திலே நீ ஒரு கொக்கியா இருக்கிறாய். If it is a tabernacle, it should be a class that holds. ஒரே மனதோடு ஒரே இணைத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். When we pray in oneness, God is able to show His mighty display of power. ஆதி திருச்சபை நாட்களிலே ஏன் எழுப்புதல் வந்தது? Why there was a revival in the early அந்த church? சபையிலே ஒரு மனம் இருந்தது. There was oneness in the church. ஏக சிந்தை இருந்தது. There was one mind in the எல்லா church. பிரிவினை ஆவிகள் நீங்கினது. The spirit of separation was removed. அதனால தான் அங்க சபை உடனடியாக வளர்ச்சிக்குள் நேராய் கடந்து சென்றது. That is why the early church went into a rapid growth. ஆண்டவரே என்னை இன்று வெண்கல அலங்கமமாய் என்னை மாற்றுவதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் என்னை கொக்கியாய் நீர் மாற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you that to bring oneness you have changed me as a bronze class. அது மாத்திரம் இல்லாமல், Not just that. யாத்ராகமம் 27 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். அதன் சாம்பலை எடுக்கத்தட்ட சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக, அதன் பனிமுட்டுகள் எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. Make all its utensils of bronze, its pots to remove the ashes and its shovels, sprinkling bowls, meat forks and fire pans. Make a grating for it, a bronze network, and make a bronze ring at each of the 4 corners of the network. கர்த்தர் நம்மை வெண்கல அலங்கமமாய் மாற்றுகிறதற்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமென்ட் என்ன தெரியுங்களா? பலவிதமான பொருட்களினால் தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். The reason why God wants to change us as a bronze clasp is, again, He wants to use us for different purposes. எதுக்கு என்று சொன்னால், Why? Because அங்க இருக்கிற சாம்பலை அகற்றி போடுவதற்கு. To remove the ashes. முதலாவது கொக்கியை என்ன வச்சிருக்கிறாரு? First He has kept us as a class. ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்காக. To bring oneness. பிரிந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ப்பதற்காக. To bring together the things that are separated. இப்பொழுது பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தன்னுடைய ஜனங்கள் மீறுதலினாலும் பலியிட்ட ஒவ்வொரு ஆடுகளையும் மாடுகளையும் சாம்பலாக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் வெளியே எடுத்து கொட்டுவதற்கு இங்கே தேவைப்படுகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்டாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார்.
God has kept us as an instrument to remove the result of sin that had been sacrificed in this altar. தேவையற்ற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்களை அகற்றுவதற்காக கர்த்தர் என்னை வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறீர். God has changed us as a bronze instrument to remove the unnecessary and unholy things from his place. இன்னும் பல காரியங்களை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். We see many more things. ஆசரிப்பு கூடாரத்திலே வெண்கல அலங்க காரியமான காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னார். God instructed to make many more things of bronze in the tabernacle. ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பாயிண்ட்க்கு போக விரும்புகிறேன். I just want to reiterate on one more thing. வெண்கல பலிபீடத்தை கட்ட சொன்னார். He asked to bring an altar of bronze. வெண்கல சல்லடையை உண்டாக்க சொன்னார். He wanted to make a fire pan of bronze. வெண்கல தண்டுகளை உண்டு பண்ண சொன்னார். He wanted to make shovels of bronze. ஆனா இன்னும் ஒன்னு சொன்னாரு. He also said one more thing. ஒரு வெண்கலத்துல தொட்டியை உண்டு பண்ணுன்னு சொன்னாரு. He asked to make a bronze pot. கொக்கிய மாத்திரம் அல்ல, not just the glass, கிண்ணிகளையும் கரண்டிகளையும் மாத்திரம் அல்ல, not just the shovels and bowls, வெண்கலத்திலே ஒரு தொட்டியை உண்டாக்கு என்று சொன்னார். He asked to make a bronze pole. இது எதற்காக கர்த்தர் செய்ய சொன்னார் என்று சொன்னால், why did God say so? 39ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், யாத்ராகமம். வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கல சல்லடையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும், the bronze altar with its bronze grating, its poles and all its utensils, the basin with its stand. ஆமென். ஹalleluya. அங்கே ஒரு வெண்கலத்தினாலே ஒரு தொட்டியை கர்த்தர் உண்டு பண்ண விரும்பினார். God desired to build a bronze basin in this place. ஏன் என்று சொன்னால், அங்கே பலியிட செல்வதற்கு முன்பாக, ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக ஜனங்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. There was a vessel that was kept at the entrance of the tabernacle, so people will cleanse them before they enter the tabernacle. ஆண்டவரே, என்னை ஒரு சபைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வெண்கல அலங்கமமாய் மாற்றும் பொழுது என்னை ஒரு தொட்டியாய் நீர் இந்த சபைக்கு வையும் ஆண்டவரே. Lord, as you have desired to keep us as a bronze clasp, also we desire to be used as a bronze basin for the church. மற்றவர்களை நல்வழியில் நடத்தி செல்வதற்கு, to guide people into good deeds, மற்றவர்களை பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து செல்வதற்கு, to lead them into holiness, உலக சிநேகங்கள், உலக நட்பு, உலக பாவத்திற்கு விலக்கி பாதாளத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு, to separate them from the worldly things and towards hell, என்னை ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையிலே நடத்தி செல்வதற்கு, to lead me towards the salvation. என்னை ஒரு வெண்கல தொட்டியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. change me as a bronze basin. ஆண்டவரே, வெண்கல அலங்கமமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. You have said that you will change me as a bronze என்ன wall, கொக்கியா மாத்திரம் அல்ல, not just as a bronze glass, கரண்டி கிண்ணிகளாய் மாத்திரம் அல்ல, not just as bronze forks என்னை and ஒரு shovels, தொட்டியாய் மாற்றி ஒவ்வொருவரும் என்னை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து வர வேண்டும். to also change me as a bronze basin, and that people who see me will lead towards holiness. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஓரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே வெண்கலத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். When we see in the entrance of the tabernacle, there will be a bronze basin that will be kept at the entrance, and when people see it, they will cleanse themselves. நான் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க உதவி செய்தருளுவீராக. Help me to be very careful about everything. ஆண்டவரே, சபைக்கு என்னை ஒரு தொட்டியாய் நிறுத்தும் ஆண்டவரே. Lord, use me as a basin for this ஏதோ church. ஒரு விதத்திலே நான் கர்த்தருக்கு என்று பயன்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I commit myself to be used in any form for the ஆண்டவர் Lord. உங்களை நேரான வழியிலே, சீரான வழியிலே நடத்தி செல்ல அவர் விரும்புகிறார். God desires to lead you into a prosperous way. இரண்டாவது, ஏன் தேவன் நம்மை வெண்கல அலங்கமமாய் மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னால், Secondly, why does God wants to change us as a bronze wall? எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். Jeremiah chapter 15 verse 20. இந்த ஜனத்திற்கு எதிராக உன்னை வெண்கல அலங்கமமாக்குவேன், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டு காரணத்துக்காக கர்த்தர் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்ற விரும்புகிறார். For two reasons God wants to change you as a bronze wall. உங்களை ஆபத்திலிருந்து தப்புவிக்கவும், to let you escape from trouble, நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை ரட்சிக்கவும், to deliver you from problems, உங்களை ரட்சிக்கவும் உங்களை தப்புவிக்கவே கர்த்தர் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறார். to rescue you and to save you is why God wants to change you as a bronze இந்த wall. உலகத்திலே சத்துரு பலவிதமான நெருக்கத்தினால உங்களை, ஆபத்துகளினால உங்களை விட எதிர்பார்ப்பான்.
Today in this world, the devil might work against you, that he might push you into many problems and troubles. எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கங்களைப் போல வகை தேடிக் கொண்டிருக்கிற சத்துருவுக்கு முன்பாக, The devil who is waiting to prey upon anybody, உங்களை ரட்சிக்கவும் உங்களை தப்புவிக்கவும் கர்த்தர் வெண்கல அலங்கமுமாய் மாற்றியிருக்கிறார். God has kept you that you should be rescued and you should be saved. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடி கர்த்தர் அவர்களுக்கு கானானை கொடுத்தார். Just as the Israelites asked, Lord gave them Canaan. அவர்களுக்கு விரோதமாய் வந்த யுத்தத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். God gave them victory in the battles that came against them. அந்த ஜெயத்தின் மூலமாய் அவர்கள் கானானை சுதந்தரிக்க கடந்து செல்லும் பொழுது, When they went through this victory, வெறும் நெருக்கத்தில் இருந்த பொழுது, when they were troubled, என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற ஒரு சம்பவம், we see in Numbers chapter 21, அவர்கள் அந்த சுதந்திரத்துக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக, before they could inherit this land, மோசேயை பார்த்து அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். they complained and murmured against Moses. எங்களுக்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை, எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தீர்? We do not have food and water, did you bring us to die here? முறுமுறுத்தவர்கள் ஆண்டவர் அவர்களை எப்படி தண்டித்தாராம்? How did God punish those who murmured against Moses? கொள்ளிவாய் சர்ப்பத்தை அங்கே அனுப்பினார். He sent a serpent. ஆமென். Amen. ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்துக்குள்ளே வழிநடத்தி அவர்களை போஷித்து வரும்படி அவர்கள் தெரிந்து கொண்டார். God chose them that he will nourish them and he will bring them through this desert. ஆனால் முறுமுறுத்த அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். But when they complained, God wanted to teach them a lesson. 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். Moses brings a plea before God. எப்போல்லாம் ஜனங்க பாவம் செய்றாங்களோ அப்போல்லாம் அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மோசே ஒருத்தர் இருக்கிறாரு. Whenever the people sin, there is a Moses who intercedes for the people. அப்படி ஜெபித்த பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். Just like Moses prayed, God என்ன answers பதில் them. கொடுக்கிறார்? 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். Make a snake and put it upon a pole. Anyone who is bitten can look at it and live. Praise the Lord. Hallelujah. கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே தீண்டப்பட்ட ஒவ்வொருவரும், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். To save all those who are bitten by the venomous snakes, God commanded Moses to make snake. ஆண்டவர் அந்த இடத்துல ஆமென், ஒரு வெண்கலத்தினால அந்த சர்ப்பத்தை செய்ன்னு சொல்லவில்லை. God did not say to make a snake out of bronze. ஒரு உருவத்தை செய் என்று சொன்னார். A look alike of the snake. ஜனங்கள் காணிக்கை பொன்னையும் வெள்ளையையும் வெண்கலத்தையும் கொண்டு வந்ததனால, just because the people brought gold, silver and ஆசரிப்பு bronze, கூடாரத்திலே வெண்கலம் அதிகமா இருந்தது. there was more bronze in the tabernacle. ஆனாலும் even then, ஒரு தரிசனத்தோடு மோசே வெண்கல சர்ப்பத்தை செய்தார். Moses had a vision and he made a bronze snake. ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல வெண்கல சர்ப்பத்தை அவருக்கு செய்யவில்லை. He did not do as God commanded him to do the snake. அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்தது. Moses had a vision. ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. Moses had a revelation of God. இதை பிறகு நான் சொல்ல விரும்புகிறேன். I will talk about this later. சில ஆண்டுகளுக்கு பிறகு இதே வெண்கல சர்ப்பத்தை, after many years, the same bronze snake, எசேக்கியா ராஜா இதை உடைத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். we see that King Hezekiah broke the snake. ஏன் அவர் அதை உடைத்து போட்டார் என்று சொன்னால், why did he break it? தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையினாலே அதை உடைத்து போட்டார். because of the trust and faith he had in God. பாரம்பரியமாக அதை பின்பற்றி வந்தவர்கள் அதை உடைத்து போடுவதற்காக எசேக்கியா ராஜா தன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்ததை பார்க்கிறோம். we see that King Hezekiah broke it to break the traditions who had followed these snakes. மோசேனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? what was the revelation that Moses had? வெண்கலத்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், what does bronze signify? வெண்கலம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. the bronze signifies Jesus Christ. வெண்கலம் இயேசுவின் பாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. bronze signifies the feet of Jesus Christ. யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அன்று அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். whoever looked upon the bronze snake were saved. அதை உடைத்து போட்டார் எசேக்கியா ராஜா. King Hezekiah broke it. ஆனால் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். but the people of the New Testament, whoever looked unto Jesus, were saved. ஏன் என்று சொன்னால் அவர் ரட்சிக்கிறவரும் நம்மை தப்புவிக்கிறவருமாய் இருக்கிறார். because he is the one who saves us and rescues us. பலவிதமான யுத்தங்கள் உங்களுக்கு வரலாம். there might be many battles பலவிதமான against you. போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள வரலாம். many troubles against அது you. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. nothing will overcome you. ஏன் என்று சொன்னால் உங்களை
ரட்சிக்கவும் உங்களை தப்புவிக்கவுமே கர்த்தர் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறார். God has kept you as a bronze wall just to rescue you and to save you. அன்று மோசே ஆண்டவர் சொன்னது ஒரு உருவத்தை செய் என்று சொன்னார். God said make us look alike. ஆனால் வெளிப்பாட்டோட மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினார். But Moses had a revelation and he made a bronze snake. ஏனென்று சொன்னால் எனக்கு பிறகு ஆமென் ஹல்லேலூயா தீர்க்கதரிசி அவர்கள் சொல்லப் போகிறார்கள். Because after me there might be a prophecies that will come. தேவனுடைய தாசர்கள் இந்த வார்த்தையை சொல்லப் போகிறார்கள் என்று சொல்லி அறிந்து அதை செயல்பட்டார். Moses had a revelation that there will be more prophecies about this. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 15ஆம் வசனம். We read in Revelation chapter 1 and verse 15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. His feet were like bronze glowing in a furnace. அவருடைய சத்தம் பெருவெள்ள சத்தத்தின் இரைச்சல் போல் இருந்தது. And his voice was like the sound of rushing waters. இரண்டாம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் In chapter 2 and verse 18, சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவது. To the angel of the church in Thyatira write, these are the words of the Son of God, whose eyes are like blazing fire and whose feet are like burnished bronze. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை வெண்கலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. The Son of God has been equalized as bronze. அதனால தான் மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி வைத்தார். That is why Moses made a bronze snake. இதை 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தானியேல் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். 800 years before, the prophet Daniel has prophesied தானியேல் about this. 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தால் தெரியும். When we read in Daniel chapter 10 verse 5, and ஆமென், இயேசு கிறிஸ்துவை வெண்கலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. Praise the Lord. Jesus Christ was compared to bronze. ஆமென், ஹalleluya. எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். No matter how big the storm or the battle, எவ்வளவு பெரிய விரோதமான காரியங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி, no matter how big the battles அதை against you, தப்புவிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். God is able to rescue you and to save you. அதனால தான் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆமென் ஹல்லேலூயா வெண்கல அலங்கமமாய் மாற்றி சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படும் பாத்திரமாய் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். That is why God desires to change us as a bronze wall and to keep us as a blessing to the church and the society. ஆண்டவர் வெள்ளியையும் பொன்னியும் கொண்டு வருது மாத்திரம் இல்ல, வெண்கலத்தையும் சபைக்கு கொண்டு வாங்கள். That is why God did not stop with gold and silver. பயன்படாத ஒன்றை நான் பயன்படுத்தி காட்டுவேன். I will use something that has not been used. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே என்னை பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறீர். Lord, in my life you are able to use me. மூன்றாவது, ஏன் ஆண்டவர் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னால், Thirdly, why God wants to change you as a bronze wall. உங்களை ஒளிரும்படி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆண்டவர் வெண்கல அலங்கமமாய் மாற்ற விரும்புகிறார். God wants you to shine and to glow. That is why he wants to change you as a bronze wall. மினுமினுக்கவும் உங்களுக்குள்ளே ஒரு அலங்கத்தை கொண்டு வரவும் தேவன் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்ற விரும்புகிறார். God wants you to glow and shine. That is why he wants to change you as an iron bronze wall. இதை சகரியாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். We read this in Zechariah. 6ஆம் அதிகாரம் 1 5 வசனங்கள் வரை வாசித்தால் தெரியும். We read in chapter 6 verse 1 to 5. வெண்கல பர்வதங்கள் அங்கே பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். God gave grace to see mountains of bronze அங்கே here. ஒரு தரிசனத்தை சகரியாவுக்கு காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். God gave Zechariah grace to see a vision. 4 விதமான காரியங்கள் அங்கே வெளிப்பட்டு வருகிறது. There were 4 kinds of things that were revealed. அங்கே சாபங்கள் நிறைந்திருந்தது. There were curses there. அங்கே சிறையிருப்பு காணப்பட்டது. There was imprisonment there. அங்கே இருள் அந்தகாரம் காணப்பட்டது. There was darkness there. அங்கே பாவங்கள் நிறைந்திருந்ததா இருந்தது. And it was filled with sin. இந்த 4 காரியங்களையும் விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து வந்ததை பார்க்கிறோம். We see that God came down to deliver from all these 4 things. குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு To reveal Jesus Christ. கர்த்தர் வெண்கலமாய் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். He sent him as a bronze. கர்த்தர் சாபத்தை நீக்கினார். He removed sin. சிறையிருப்பை நீக்கினார். He demolished இருளை imprisonment. நீக்கினார். He removed darkness. பாவங்களை போக்கினார். He removed sin. இன்று உங்களையும் என் நம்மையும் ஏன் ஆண்டவர் வெண்கல அலங்கமமாய் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், Today why has God made us a bronze wall? அநேகரை பரிசுத்தத்துக்குள் வழி நடத்துவக்கூடிய பாவங்களை போக்க ஒளிரக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
To remove unholiness and sin and to lead many people towards holiness is why God இருளில் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை வெளியே வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களை ஜொலிக்க விரும்புகிறார். God wants you to shine so that you will bring people in darkness towards light. சிறையிருப்பில் இருப்பவர்களை விடுதலையாக்குவதற்காக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறார். To break and deliver people who are bound in sin, to deliver them. தலைமுறையாய் சாபங்களினாலே அவர்கள் மூழ்கி இருக்கிறவர்களை விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் உங்களை வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறார். To break generational curses is why Jesus has kept you as a bronze wall. அதற்காக தான் கர்த்தாவே நீர் என்னை ஒரு வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறீர். That is why Lord you have changed me as a bronze wall. ஆண்டவர் ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார். Jesus came down as a light. யாரெல்லாம் அவரை பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் ஜீவனுக்குள் வந்தார்கள். Whoever followed him came into life. வசனம் சொல்லுகிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது. The word says there was life in him. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. And this life became light unto people. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. And this light glows in darkness. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. Darkness cannot submerge this light. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. This light is this true light that came into the world and can remove any kind of darkness. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது தெரியும். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்பான காரணமா இருந்தது. பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டுபிடியாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதவனா இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், the reason why many people cannot glow or shine, ஒளியினிடத்தில் வருவதில்லை. they do not come unto the light. என்னை நீ ஒளியின் பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி கேட்பதில்லை. They do not ask that we should be changed as children of light. தொடர்ந்து அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ whoever does according to the truth, தன் கிரியை தேவனுக்குள் செய்யப்படுகிறதை வெளியரங்கமாக்கும்படி கர்த்தர் ஒளியினிடத்திற்கு அவர்களை கொண்டு வருகிறார். God brings them that their works might be revealed in the light. அதனால தான் வசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீஷரும் யூத தேசத்திற்கு வந்தார்கள், அங்கே அவர்கள் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார்கள். That is why the following verses say that Jesus and his disciples came to Judea and they were able to baptize many people. உங்களை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படும் பாத்திரமாய் வெண்கல அலங்கமமாய் மாற்றியிருக்கிறார். God has changed you as a bronze wall that you will be used in the kingdom of God. ஆண்டவர் அப்படியே உங்களை வெண்கல அலங்கமா மாத்திட்டு அப்படியே விட்டுருவாரா? Will God just change you as a bronze wall and leave you like that? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. The promise that God gives his children. நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன் நானே என்று அறிந்து கொள்வதற்கு, so that you will know that I am the God who have called you by your name. வெண்கல கதவுகளை உடைத்து, you will break bronze walls, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, and you will break iron walls, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும், to deliver and to ransom, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும், to ransom all the treasures, நான் உனக்கு கொடுப்பேன். I will give unto you. என்று சொன்னால், why? நீ என் தாசனாகிய ஆமென் ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. because you are my chosen servant. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு ஒரு நாமத்தை நான் கொடுத்திருக்கிறேன். Even when you did not know me, I gave you a name. கடினமான சூழ்நிலையில் நாம் போய் கொண்டிருக்கலாம். We might be going through troubled times. நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். We might not yet have received the good blessings. ஆண்டவர் எல்லா கதவுகளையும் தாழ்பாளைகளையும் முறித்து தேவன் உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். God is able to break the gates and bars of iron and give you the hidden treasures. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God has kept a blessing for you. என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? What is this blessing? அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். They will battle and war against you. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். Yet they will not overcome you. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். Yet they will not overcome you. ஏனென்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். Because you are chosen children. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். I am with you to save you. இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் கடந்து செல்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். Help us to go towards receiving these blessings. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். We thank you for all that you have spoken unto us through this month. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of God be glorified. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல்
7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41